கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். குற்றம் செய்தவர் தண்டிக்கப்படுவார், அவ்வளோதான். உப்பை சொன்னால் தண்ணி குடிக்கணும், தப்பை செஞ்சால் தண்டனை பெறணும், அவ்வளோதான் ரூல்ஸ். அது ரூல்ஸ். அது சமூகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு குற்றம் செய்கிறீங்க, உங்களை காவல்துறை பிடிக்கிறாங்க, நீங்கள் குற்றமற்றவராக கூட இருப்பீங்க, சமூகத்துக்கு அது குற்றம். நீங்கள் குற்றம் செய்யலை, ஆனால் சமூகத்தின் பார்வையில் அது என்ன, இது குற்றம் செஞ்சீங்க, பிடிப்படுறாங்க, நீங்கள் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி வெளியே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் குற்றம் செஞ்சவரா இல்லையா, முதல்ல எது குற்றம், அது ஒரு கேள்வி. இது சமூகம் வரையறுத்து ஒரு குற்றம் சொல்லுது. இப்போ இது சொன்ன ஜாதி, பிடிஆர் ஆக்ஷன், அது இதெல்லாம் ஏதோ சொல்லி வச்சுக்குது. கணவன் மனைவிமா இருக்கிறாங்க, மனைவி தாண்டி போகிறாங்க, குற்றம். மனைவி இருக்கும்போதே இன்னொரு பொம்பளை கூட உறவு வச்சுன்னு சம்பளத்தெல்லாம் அங்கே கூத்துன்னு வாழை வெட்டியை வச்சுங்கிறான், குற்றம். இல்லை மனைவி இருக்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கிறாங்க, கணவனை தாண்டி யாரோ வச்சுக்கிறாங்க, குற்றம். இதெல்லாம் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க. பலவிதமான குற்றங்களை கல்வெட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த சட்டங்கள்லாம் எங்கேருந்து வந்துருக்குது அப்படின்னா, லாவேட்ஸோட இமிடியட் ஸ்டூடெண்ட்டு கான்ஃபியூஷியஸ்கிட்டேருந்து வந்தது. இன்றைக்கி நீங்கள் சட்டம் படிக்கிறீங்கள, இதுங்களுக்கெல்லாம் அடித்தளம் எங்கே அப்படின்னு கேட்டால் கான்ஃபியூஷியஸ் தான். அவர் தான் கல்வெட்டில் ஒரு 300க்கு மேற்பட்டதை எழுதி வச்சுக்கிறாரு. பல்காடுதெல்லாம் வந்து திருத்தப்பட்டு மாறினே இருக்குது. சட்டசபையை என்ன தான்னா, சட்டத்தை திருத்தத்துக்கு தான் சட்டசபை. ஒரு பார்லிமெண்ட்டு அதெல்லாம் எதுக்கு நடத்துக்குது, அரசாங்கம்லாம் எதுக்கு வச்சுக்கிறோன்னு சொன்னால், நல்லது கெட்டது புதுசாக என்ன பண்ணுவாங்க, வரையறுப்பாங்க. இப்போ வந்து வருமான வரித்துக்குன்னு ஒரு சட்டம் புதுசாக ஏற்படுறாங்க. நீ 5000 சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம், 10 லட்சம் சம்பாதிக்கலாம், இப்போ 12 லட்சம் சம்பாதிக்கலாம். இதெல்லாம் யார், ஒரு எல்லைக்குட்பட்டு ஒரு சட்டங்களை வகுத்து குற்றமற்றதுன்றதெல்லாம் சமூகம் தானே. கடவுளோட பார்வையில் கடவுளை இழிவுபடுத்துறது குற்றம். கடவுளோட பார்வையில் கடவுளை இழிவுபடுத்துறது குற்றம். கடவுளே தெரியாதவங்க இழிவுபடுத்த முடியும்? கடவுளே ஒருத்தருக்கு தெரியாது, அவருக்கு கடவுளை இழிவுபடுத்த முடியும்? அப்போ கடவுளை யார் இழிவுபடுத்துவார்? தெரியாது அவர், அதனால் அவருக்கு தண்டனை இல்லை. கடவுளே தெரியாத பாராட்டுறாரு, அவருக்கு தண்டனை உண்டு. ஏன்டா, இழிவுபடுத்துறதுக்கு தண்டனை இல்லை, பாராட்டுறதுக்கு தண்டனை. கடவுளை ஏன் அவர் பாராட்டுறாரு தெரியாமே, என்ன தன்னை பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக பாராட்டுறாரு. கடவுள் எதுக்கு பாராட்டுறாரு? அவரே நான் ஒரு பக்தி உள்ளவன், கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவன், நான் நம்பிக்கையாளன், கடவுள் நான் நேசிக்கிறேன் காட்டுறாரு. உண்மையிலே கடவுள் தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஆனால் என்ன பண்ணுறாரு, ஊரில் இருக்கிற பூரா பையன் படிக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிட்டாரு அவர், எல்லோரும் கூப்பிட்டு வச்சுன்னு கடவுள் திட்டலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. போனீங்க நீங்கள் எங்கன்னா போனீங்க, நான் மட்டும் தான் இப்படிலாம் பேசிக்கிறேன் உட்காந்துக்கிறீங்க. கடவுள் உட்கார வச்சு கும்மி வச்சுங்கிறேன், நீங்கள் சிரிச்சின்னு கேட்டுனுக்கிறீங்க. இந்த மாதிரி கடவுள் திட்ட முடியும் ஒரு ஆள் நினைக்கிறீங்க? நான் மட்டும் தான் திட்டுவோம் இல்லைன்னு யாரை, வேறு யாருன்னா நீங்கள் அதுமாதிரி பேசி கேள்விப்பட்டுக்கிறீங்க? என் ஒன்றா சாமியார் கடவுளை பார்த்து அவன் சரி கிடையாதுன்னு சொல்லுவான், நான் மட்டும்தான் சொல்லுவேன். அதிகாரத்தில், திமிரில், ஆணவத்தில் இல்லை. அவன் சரி கிடையாதுன்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஜந்த படைக்க வச்சுக்கிறான். கடவுளை அது மாதிரி படித்து வச்சுக்கிறான். புரிஞ்சிக்கக்கூடிய தகுதியோடு இருக்க வேண்டிய மூலையில் புரிஞ்சிக்க முடியாத தகுதி யார் உண்டாக்குனான்னா, கடவுள் பண்ணாரா நீ பண்ணியா? எனக்கு கடவுள் மேலே தான். ஏன், எனக்கு யாரை தான் தெரியும், ஆனால் நான் யாரை தான் திட்டுவேன்? நான் அவனை திட்டின உடனே என்னை திட்டுவாங்க வச்சலன்னு உன்னை திட்டுவான் அவன். பிரச்சனை எங்கடா, நான் கடவுளை திட்டுவேன், கடவுள் உங்களை திட்டுவான். இவனெல்லாம் ஏன்டா இங்கே அமிச்சா யார, அவன் தான் நேர்மையே இல்லாத நாய், அவன் ஏன்டா என்ன கூட அமிச்ச? அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என் பிரச்சனை எங்கே செய்யணுமோ அங்கே என்ன பண்ணுவேன், ஏன்னா அவனாண்ட போவாதீங்களா என்ன பண்ணுவான், புரிஞ்சிச்சா? அப்போ திட்டுறவன் பிரச்சனை கிடையாது, தெரியாமல் பாராட்டுறவன் தான் தண்டனைக்குரியவன். என்னங்க கடவுளை பாராட்டுறாரு, இந்த ஐடியல் வர்ஷிப். அது நீங்கள் ஒரு பொம்மையை, ஒரு கல்லை, ஒரு மண்ணை, ஒரு நிகர வச்சு நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்கன்னா, முட்டாள்தனத்தில் நீங்கள் செய்யும்போது தப்பு இல்லை. ஆனால் முட்டாள்தனத்தை வளர்க்குறீங்க. ஒரு கோயிலை கட்டி கல்லை வச்சு தண்ணி ஊற்றி கூட்டத்தை கூப்பிட்டு லைனில் நிச்சு கட்டையை வச்சு போகிறீங்க, உங்களுக்கு தண்டனை உண்டு. எந்த கோயில் பூசாரியும் நல்லா இருக்க மாட்டான். ஏன், பூசாரி நல்லா இருக்க மாட்டான், ஆனால் பூசாரி நல்லாவும் இருப்பான். யாருன்னு கேட்டால் அவனே சொல்லுவான் அங்கேயே, இறைவா எனக்கு தெரியாது, என்னவோ ஆட்டினுக்கிறேன், பெல்லடிக்கிறேன், போயின்னுக்கிறேன், எல்லாம் வந்துன்னுக்கிறாங்க போயின்னுக்கிறாங்க. எனக்கு அவன் யார்கிட்டையும் படிப்பாவதுக்கெல்லாம் போக மாட்டான், அதே இடம் தான். அப்புறம் 2 பேர் இருக்கிறான் அங்கேயே, ஒருத்தன் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறான், ஒருத்தன் முழு சம்மந்தத்தோடு நான் தான் அப்படின்னு ஒருத்தங்கிறான். அப்போ 2 பூசாரிக்கிறான் ஒரு. அப்போ பூசாரி ஒருத்தனா 2 பேரா? 2 விதமான பூசாரி. அப்போ கடவுள் யாருக்கு தண்டனை? அப்போ பூசாரிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க மாட்டார். அப்போ பூசாரிகளாம் தண்டனை கொடுப்பாருன்னா பூசாரிகளுக்கெல்லாம் இல்லை, பூசாரி வேஷம் போட்டுக்கிறோம் தப்பு கிடையாது. ஏன்,
வருமானத்துக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிறான். அவன் யார் கிடையாது? குற்றவாளி இல்லை. அப்போ கடவுள் சமூகத்தில் குற்றவாளி யாருன்னா புரிஞ்சிக்காமையே கடவுளை பாராட்டுற அத்தனை பேரும் யார் தான்? குற்றவாளி தான். செத்து தான் ஆகணும். சமாதி அடிச்சு ஆட முடியாது. பணம் தான். என்னென்ன பண்ணிய எப்படி ஆனே ஏன் ஒருத்தன் பணமாக போகிறான்டான்னா கடவுளை புரிஞ்சிக்காமலேயே பாராட்டுறான். நல்லவன், இரக்கமானவன், சரியானவன். கடவுள் சரி தப்பெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு சரி தப்பே தேவை கிடையாது. அதெல்லாம் இல்லை. அவர் உன்னை விட்டதே சந்தோஷமாக இருக்குது தான். நீ துக்கப்பட்டேனாவே தண்டனை தான் உனக்கு. துக்கப்பட்டவே இதில் கூட பார்த்துருப்போம். அழுதா உன் கண்கள் என்ன பண்ணி உன் கண்ணீர் உன் கண்ணை மறைச்சிடும். நன்றியில் மறையிட்டோம். நீ அது கடவுளோட போயிடுவே, பிரச்சனை இல்லை. அப்போ கடவுள்கிட்ட குற்றம் எது அப்படின்னு கேட்டால் வாழலையானா, சந்தோஷமாக இல்லையானா, மகிழ்ச்சியாக இல்லையானா, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினேன்னா, தேவையில்லாத வீம்புக்கு போனேன்னா, அடுத்தவங்களை கஷ்டப்பட்டு உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா கரெக்டுன்றேன் நான். அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா நீ சரிதான். முடியுதா பாரு. ஒருத்தன் கொலை பண்ணனா அவ்வளோ குடிப்பான், சாப்பிட்டு கண்ணை முடின்னு விட்டு வந்துடுவானுங்க. முடியவே முடியாது. கஷ்டம். ஒரு மனிதனை துக்கப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா நம்ம மனம் அப்படி செய்யப்பட்டதே. அதனால தான் கோழி தொங்க விட்டு போனாவோ, ஆடு வெட்டத்தை பார்த்தாவோ அப்படியே பார்த்துறான். நிறைய ஆட்டுக்கறி சாப்பிட்டு நிற்பான், ஆடு வெட்டத்தை பார்த்துருக்க மாட்டான். போய் பார்த்தான்னு வச்சுக்கேன், அதுதான் கோழிக்கறி அந்த குழந்தை நல்லா சாப்பிட்ருக்கோம். அறுக்கத்தை பார்த்துச்சேன்னா சாப்பிடாது. ஐயோ அப்பா கோழி அறுத்துட்டாரே, காலையில் இருந்து கூவினது கொக்கருக்கும் கரெக்டாக ஏப்புமே. அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்ருக்கோம். அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சே, மனம் அப்படி செஞ்சது. அம்மா சொல்லணும் அப்படி இல்லைடா, அது சாப்பிட்றதுக்காக நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், வெட்டி தான் ஆகணும், குத்தி தான் ஆகணுன்ட்டு அப்படி சொல்லலை. இப்போது அவனை குற்றவாளியாக மாற்றுறீங்க, அவனை முட்டாளாக மாற்றுறீங்க. இதெல்லாம் தண்டனை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இதுங்களுக்கெல்லாம் அவனே சோத்துன்னு இருக்க மாட்டான். அவனே பசியாருன்னு வரவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பான். காரணம் என்ன? ஏன் வாழல அவன்? குற்றவாளிக்கு தண்டனை வேற எங்கனோ ஆகுதுன்னு வச்சுக்காதீங்க, இங்கேயே பார்க்கலாம், நேராக பார்க்கலாம். பிரச்சனையோடவே சுற்றுவான், நிம்மதியாக இருக்க மாட்டான், சந்தோஷமாக இருக்க முடியாது. யார் அவர்? துக்கப்பட்டவர், தண்டிக்கப்பட்டவர். இங்கே அவரால் என்ன பண்ண முடியாது? நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் சிறைச்சாலையில் போட்டு உள்ளே எதுவும் போய் உட்கார வச்சு லட்டியில் உச்சி முட்டி போட்டு அதெல்லாம் சும்மா பனிஷ்மெண்ட்டு, தற்கொலை இது தூக்கு போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. கடவுள் சமூகத்துலலாம் நீங்கள் தப்பவே முடியாது. ஜாதிக்காரன் சார் நான் ரொம்ப உன்னை பாராட்டின்னு இருந்தேன், ஏன்டா பாராட்டினு கேட்பான். அதால் உன்னை பாராட்ட சொன்னால வேலை என்னவோ செய்யடானா என்ன பண்ணுகிற? எந்த வேலையை வெட்டி செய்யாமல் உட்காந்து பூஜை போட்டுன்னு உன் காலில் ஊற்றி தண்ணி எடுத்து குடிக்கணும். உனக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பொம்பளை விடுவேன், உன்னை பாராட்டுவோம், நல்லா வச்சுப்பாங்களே. நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன், சார் சந்தோஷமாக இது செஞ்சுனுக்கிறேன், எனக்கும் உங்கள் கடவுளுக்குன்னா இல்லை சந்தோஷமாக இல்லை. காலுக்கு வந்து ஒரு ஆளுக்குறாங்க, அதுக்கும் காசு வாங்கினேன் சார், சும்மாலாம் நான் எதையுமே செய்யறதில்லை. நான் கடவுளுக்கு எனக்கும் ஆர்கியூமெண்ட்டுன்னா செம்மையாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் தெளிவாக சொல்லுவேன். உன்னை கவு சொன்னேன் நான், உன்னை கவு சொல்லல, யாரும் எனக்கு கவுறாங்க, உன்னை பார்க்க உன்னை வராது வர சொன்னேன் நான். ஏன் இதெல்லாம் தாண்டி வர? ஜாலியாக இது பண்ணுறாங்க, ஒரு ஆள் நல்லா இருக்கிறாரு, சந்தோஷமாக காலெலாம் பூவெல்லாம் வச்சு பாலெலாம் போடுறாங்க, நல்லா இருக்குதுன்னா பாரு. இல்லை என்ன பண்ணாத, வந்த பார்த்த மோசமான இடமாக்குது. இதால் வெளியே நிற்கும் போது நல்லா சாதாரணமாக இருந்தால் இங்கே போனாக்கா மாலை போட்டுக்கிறான், என்னென்னோ பண்ணுகிறான், நல்லா இல்லை. என்ன பண்ணாத வராத. யாருன்னா சொல்லுவாங்களா இப்படிலாம்? என் சேனலில் பார்க்காத, சப்ஸ்கிரைப் பண்ணாத, ஆபத்து. ஏன் திடீர்னு வேறு பேர் பேசுவேன்? நெருங்கி வருவாய் விலகி ஓடுவாயேயா. சார் கேள்வி என்ன சார்? இன்னும் நோவோ பேசிக்கிறீங்க, கேள்வி என்ன? கேள்வி வந்துட்டாங்க. கேள்வி சார் பேசுகிறேங்க, நம்மள மாதிரி நைஸாக கேட்டுக்கணும். கேள்வி என்னங்க கேள்வி? ஜாதியில் போலீஸ்காரங்களெல்லாம் விட்டு வெளியே வந்துடுறாரு. கடவுள்கிட்ட என்ன செய்ய முடியாது நீ? அதை தான் என்ன சொல்கிறான், எதுவுமே இல்லாமல் உன்னை ஏன்டா தண்டிச்சாங்கன்னா உனக்கு தெரியாமே குற்றம் செஞ்சுருப்பேன்றான். தண்டனைனாக்கா இப்போ எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, உனக்கு இந்த செக்ஷனில் இந்த நம்பரில் இத்தனை இதில் உனக்கு இந்த மாதிரி வழக்கு தோற்றதுனால உனக்கு இத்தனை வருஷம் தண்டனைன்னு கொடுப்பாங்க இங்கே நீதிமன்றத்தில். கடவுளே சொல்லமே அடிக்கணா, சொல்லி அடிக்கணும்ல. நீ இந்த மாதிரி நேற்று திருண்ண, அதனால் என்ன பண்ண, எங்கேயோ தர்மத்தில் செஞ்சேன்,
உண்மையிலேயே நான் தெரியாமல் செஞ்சதுக்கு குற்றம் செஞ்சிருந்தா, நான் தெரியாமல் செஞ்சிருந்தா அந்த குற்றத்துக்கு எனக்கு தண்டனை உண்டா? இப்போ தானே சொன்னேன் தெரியாமல் செஞ்சான்னா இல்லை. அப்போ தண்டனை வாங்கிக்கிறியே, உனக்கு குற்றம் தெரியவே இல்லையா? நீங்கள் கஷ்டப்படும் போதோ துக்கப்படும் போதோ என்ன யோசிக்கலைன்னா, நான் செஞ்ச தீங்கு என்ன பண்ணவே இல்லை, நீங்கள் யோசிக்கவே இல்லை. நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ வலியோடவோ வேதனையோடவோ இருந்தியானா நீ என்ன செஞ்ச? நான் வேலைக்கு போகல, சம்பாதிக்கலை. வேலைக்கு போகல தானே, ஜாலியாக தானேங்கிறேன். ஜாலியாக இரு, தப்பு கிடையாது தானே. ஆனால் வேலைக்கு போகல சம்பாதிக்கல நீ வேதனைப்படுற மன தானே, விட்டு கம்முன்னு சந்தோஷமாகுதா? நீ சந்தோஷமாக மற்றவங்களை கிண்டல் பண்ணிட்டு சந்தோஷமாகறியா? சந்தோஷமாகரு. கிண்டல் பண்ணிட்டுமே நீ ஏன் துக்கப்படுற? அதான் தண்டனை. நான் செஞ்சேன்னு உனக்கு தெரியுது இல்லை, அப்போ எப்படி செய்யணும்? நான் செய்கிறேன்னு எனக்கு தெரியுது இல்லை, அப்போ எப்படி செய்யணும்? நான் தான் பொறுப்பாளின்னு எனக்கு தெரியும் போது நான் எப்படி செய்யணும்? யார் கவனமாக இருக்கணும்? நான் எனக்கு தெரியுது இல்லை, நான் சொல்லிடுவேன் இதாங்க உன் பிரச்சனைன்ட்டுருவேன். என்கிட்ட யாரும் வந்து நின்னாலும் இதுதான் உன் பிரச்சனை, இது நீ செஞ்சால் இதுதான், வேறு வழியே இல்லை. ரூலு ஒரு கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியாது? அதுதான் சொல்லலாம். அந்தாலும் இறக்க பண்ண மாட்டேன்றான், எதுவுமே பண்ண மாட்டேன்றான். நீ என்ன பண்ணி அதான் நெல் போட்டால் என்ன தான் வரும்? நான் நெல்லை போட்டேன் கடவுளே தெரியாமல், எனக்கு சொரக்காயை கொடு அப்படின்ட்டு நீ முட்டி போட்டு தவம் பண்ணி 40 நாள் 60 நாள் 6 மாதம் தேங்காய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உட்காந்து மட்டும் நந்துருமா என்ன? போட்டது எதை? வர்றது எதுவாக தான் இருக்கான். ஒருத்தன் தேவ பாரதியோ பாரதி தேவ ஞானமோ ஒரு புறம்போக்கு போய் ஒரு ரூமில் போய் உட்காந்துன்னு இளநீர் குடிச்சுன்னு போகிறேன். ஏன்னா அவன் என்ன அவன் மலேசியாவுக்கு போய் அத்தம் பண்ணி பண்ணிட்டு எதனா பண்ணிட்டு மாட்டின்னு போய்க்கிறது எதுக்குன்ற நான். அதோட ஒழுங்கு மனித கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துக்கலாமா இல்லையா? இல்லை நான் கல்யாணம் பண்ணி மாட்டேன் கண்டமேனிக்கு வாழ்வன்னு கூட சொல்லிக்கலாம். துறவி கிருவி பெரிய ஆளுன்னு சொல்லலாமா? அது மாதிரி தப்பு இல்லையா? அது தண்டனை. உங்களுக்கு புரியுதானா சொல்ல வரேன்ட்டு? கடவுளின் பேரில் இல்லை வாழ்க்கையின் பேரில் கூட பசி எடுக்குது சாப்பிட்றீங்க, தப்பே இல்லை. பசி எடுக்கல சாப்பிட்லாமா? தேவையே படல சாப்பிட்லாமா? 4 பேரை கூட போய்க்கிறீங்க. நான் காப்பியே குடிக்க மாட்டேன் திம்மரை நிற்கிறேன். என்ன வயிறு ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சா குறைஞ்சிடுவேன் நீ? பெரிய பிடிங்க மாதிரி அப்படியே நான் காப்பியெல்லாம் குடிக்க மாட்டேங்க. விஷமாக குத்தாங்க உனக்கு நாயை டெய்லியுமா போனேன் அவங்க வீட்டுக்கு. அவங்க அன்பை தானே ஒரு காப்பி கொடுத்தாங்க, என்ன பண்ணிடணும் நீ? அவ்வளோ ரூட்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இருப்பியே நீ. அப்போ உனக்கு தண்டனை உண்டா இல்லையா? இது எப்படியா குற்றமாகும்னா 4 பேர் குடிக்கிற விஷயம் தானே. நீ குடிக்க வேணாம், அன்றைக்கி மட்டும் என்ன பண்ணலாம்? இன்னும் சில பேர்லாங்கிறான் கொஞ்சம் இது ரொம்ப இது எவ்வளோ 2 ஸ்பூன் ஊற்றுவான். பார்த்துக்கிறீங்களா? நிறைய கொடுத்துட்டீங்க, நம்ம 1 கிளாஸ் எதுவுமே நீட்டுவோம், பாதி ஊற்றிடுவான் போல இதுன்ட்டு. நான் கொடுத்துன்னு வச்சுங்க கொடுக்காதுன்னே சொல்லுவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. நோ காப்பி குடிக்காதீங்கன்னு வேணாம் அப்படியே சொல்லுவேன். அப்படியே காப்பிலாம் குடிக்காதீங்க. எது குடிக்கிறீங்க? கொஞ்சம் தான் காப்பி குடிக்காதீங்க, நல்லது இல்லை, குடிக்காது. ஆனால் என்கிட்ட வந்து காப்பி குடிக்க மாட்டேன் நல்லது இல்லைன்னா நான் சரிங்கன்னுவேன். அவங்க பட்ஜெட் ஆகிடுவாங்க. எல்லாம் கெஞ்சி தானே பார்த்துருப்பாங்க. நான் அப்படி கிடையாது, கிளம்புங்கன்னுவேன். டைம் ஆகிடுச்சு போயிட்டு வாங்க. ஏன் குற்றவாளி ஆகிடுவோம் நம்ம? குற்றமற்றவனா நான் இருக்கணும். யாருக்குண்ணா? எனக்கு இது தெரியுதுன்னு சொல்லணும். ஒன்று எனக்கு தெரியுது நீ இப்படி நடந்துக்கிற, அது எனக்கு தப்பாக தெரியுது சொல்லணும். இல்லைன்னா அவங்க என்ன தான் பண்ணிப்பாங்க? சொல்லணும், ஆனால் திருத்தக்கூடாது. ஏன் என்னடா சொல்லணும் திருத்தக்கூடாது? ஏன் தண்டிக்கக்கூடாது? தண்டிக்கிற உரிமை நமக்கு இல்லை. ஏன்னா கடவுளுக்கு தான் இருக்குது அந்த உரிமை. யாருக்கு தான்? போலீஸ்காரனுக்கு வேலை பிடிச்சி கொடுக்குறது தான். தண்டனை யார் தான் கொடுக்கணும்? நீதிமன்றம் தான் கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு போலீஸ்காரன் என்ன பண்ணினா தண்டனை கொடுக்குற உரிமையும் எடுத்துக்கிறான். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அவன் ஹேண்டட் ஓவர் தான். யார்கிட்ட? நீதிபதிக்கிட்ட. நீதிபதி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடவுள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் தண்டித்தாலும் தண்டிக்கா காட்டியும், நீங்கள் மன்னித்தாலும் மன்னிக்கா காட்டியும், கடவுள் மன்னிக்காத குற்றங்கள் ஒன்று இருக்குது, அது உனக்கே தெரியும்ன்றான். இது எப்படி எனக்கு தெரியும்? ஆமாம் உனக்கு தெரியும். நீ என்ன செய்கிற உனக்கு தெரியும். நீ சோம்பேறியாகிற உனக்கு தெரியும். நீ உழைக்கல உனக்கு தெரியும். நான் ஜாலியாகிறேன்னு உனக்கு தெரியும். நான் வேலை வெட்டி செய்யாமல் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் யாருக்குமே இருக்காது. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. சரி அப்படின்னு நீங்கள் நினச்சா சரி தான், தப்பே கிடையாது. நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் சரின்னு நினச்சா அது என்னதான் சரிதான். ஆனால் நீங்களே தெரியுது, உங்களுக்கே தெரியுது நம்ம செய்கிறது தப்புன்னு. செய்யலாமா? திருத்தணும் யாரை? அதுக்கு தான் பிறந்துக்கிறீங்க. நம்ம எல்லாருமே சிறைச்சாலையில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இங்கே எங்கே இருக்கிறோம்? சிறைச்சாலையில் இருக்கிறோம். இது சுகச்சாலையாக மாற்றிக்கிறான் சில பேர். நிறைய பேர் சிறைச்சாலையில் தான் இருக்கிறாங்க.
அவங்களால விடுதலை அடைய முடியல. கொண்டாட்டமாக இருக்க முடியல, சிரிக்க முடியல, பேச முடியல, ஃப்ரீயாக பேச முடியல, ஃப்ரீயாக இருக்க முடியல. அப்படியே இருக்கமாக்குறான். பார்க்குறேன் நான் தமாசாக இருக்கும் ஒருத்தரும் அப்படியே டோடு என்ன பார்த்துட்டு ஒரு போயிடுவாங்க. இருந்தாலும் தானே அது ரொம்ப ஜாலியாக இரு. எப்பா கடவுள் சமூகத்தில் கடவுள் படைத்த உலகம் இது. மனித காஃபி குடிக்காத, சக்கரை போட்டு குடிக்காத, தப்பு கிடையாது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அவன் ஒரு டம்ளர் காஃபி கொடுறான்னு ஆஃபர் பண்ணான். மயிர் கம்முன்னு குடிச்சிட்டு வரணுமா இல்லையா? பெரிய புடுங்கி மாதிரி அங்கே போய் சொல்லிருந்தான், சக்கரை போட்டு காஃபி குடிக்கல. கேட்டாங்களா உன்னை? உனக்கு தண்டனை இல்லையா உனக்கு மயிறு? அவன் குற்ற உணர்வோடு போய் ஐயோ எனக்கு தெரியாதுங்க என்னத்துக்கு அந்த பிள்ளை சந்தோஷமாக கொடுத்தாலா இல்லையா? ஆமாம் தானே? இல்லை சந்தோஷமாக வானான்னு சொல்லிட்டு வா, காஃபி வானான்ட்டு. உன்னை பற்றிலாம் சொல்கிறது காஃபி வர அது ஒரு கதை ஒரு லெக்சர் வர அடிப்பான். சக்கரை நிறைய சாப்பிட்டா நல்லது கிடையாது, உடம்புக்கு கட்டுது, நீங்கள் தெரியாமல் குடிச்சுனுக்கிறீங்க, உங்களுக்கு சுகர் வரட்டும் அப்போ தெரியும் ஒன்றுவான். ஒரு காஃபி குடுத்தது தப்பாயா உனக்கு? நம்ம கறியெல்லாம் போட்டு சாப்பிடணும். உங்கள் வீட்டில் கறியெல்லாம் செய்வீங்களா? நான் சாப்பிட மாட்டேன். சாக வேண்டியதான் நீ சனியன். கஷ்டப்படுவா, நல்லா இருக்க மாட்டா. ஐயா நீங்கள் கறியெல்லாம் செய்வீங்கல்ல இந்த கேன்டீனில், அதனால் நான் இங்கே சாப்பிட மாட்டேன். கடவுள் வச்சு செய்வார். கறியில் தான் வேவுது. கட்டெண்ணா கட்டெண்ணையா இன்னொன்று உடம்பு, மரத்தோட உடம்பு. இன்னும் ஒரு 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன உடம்பு அழுகி போய் கேஸை எடுத்து வச்சுக்கிறான். அதுவும் என்ன தான் உடம்பு தான். உடம்புல இந்த ஆயில் இது எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செத்து போனதெல்லாம் ஜூஸ் ஆகி எசன்ஸ் ஆகினா இது குருட் ஆயிலா கீழே இருக்குது. அதுவும் என்ன தான் வேவுறதே அதில் தான். வேவுறதே அதில் கட்டையில் தான். நீங்கள் பண்ண கேஸில் செஞ்சுக்கிறோம் சார், அது சைவம்ன்ற போகிறீங்க. கேஸ் எங்கேருந்து தான் வந்து இதே? அப்போ சுற்றினா தான் நடந்துன்னு இதே. அப்போ குற்றமற்றவனா எப்போ ஆகுவேன் நீ? எப்போ குற்றமற்றவனா ஆகணும்? எல்லாத்தையும் மறந்துடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நல்லா இருப்பேன், பித்தியால் நல்லா இருக்கணும்னு பார்ப்பேன். எனக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுவேன், புரியலனா புரிஞ்சுதை சொல்லுவேன், ஒத்துக்கலைன்னா கம்முன்னு விட்டுருவேன். இதுக்கு ஆனால் என்னால் ஒத்துக்க முடியாத விஷயமா தான் நானும் பண்ண மாட்டேன், விட மாட்டேன். லூஸாக தான் இருக்கும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது பேர் என்ன தான்? நான் கூட அப்படி தான் நினச்சேன், இந்த ஜாக்கெட் எப்படி போடுறாங்க இவங்க, ரெடிமேடு தானா, சரியாக இருக்குமா, ஒரு நாள் ஒல்லியாக ஒரு நாள் குண்டாயிடுவாங்களே, எப்போவுமே போட முடியுமா? நிறைய பேர் அப்படி தானே நிறைய ஜாக்கெட் போட தானே வச்சுக்கிறீங்க. உணவு கட்டிப்பீங்க ஜாக்கெட்டே சரியாக இருக்காது. ஏன் நம்ம சரியாகவே இருக்கிறதில்ல. ஒரு நாள் பெருசாக வரும், ஒரு நாள் சின்னதாக வரும். ஒன்று இதில் எது குற்றம்? இதையா உன் மனசறிஞ்சு நீ என்ன செய்யக்கூடாது? வியாபாரம் பண்ணு, தப்பே கிடையாது. வியாபாரம் பண்ணு, தப்பே கிடையாது. உன் பொருளை எவ்வளோ விலைக்கு விற்றுக்கானா அதில் எப்படி இரு, நேர்மையாக இரு. நான் திரும்ப சொல்கிறேன், பாராட்டுக்குரியவன் நல்லவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிக்க தகுந்தவன் யார்? பேசிக்கிறேன், போன வாரம் கூட பேசுகிறேன். யார் மதிக்க தகுந்தவன்? சொல்கிறத செய்கிறவன் தான் முதலாளி, மற்றவன் எல்லாம் பிடிக்குதான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், வேறொன்றும் தெரியாது. அப்போ அவன் மட்டும்தான். கடவுள் எனக்கு தெரியாது, தப்பே கிடையாது. கடவுள் எனக்கு தெரியாது. சிவயோகி சொல்கிறார் சூன்யம்னு, நான் அதை ஒத்துக்கினேன். இல்லை என்னால் ஒத்துக்க முடியலன்னே நில்ல, என்ன பிரச்சனை? ஒத்துக்க முடியல, அது எப்படி ஒன்றுமே இல்லை, அது கடவுள் இல்லை கடவுள்னு சொல்ல முடியும். ஒத்துக்க முடியல, ஒத்துக்காத, குழப்பிக்காதன்ற நான். இல்லை பயிற்சியெல்லாம் செஞ்சுனேரு. ஆனால் அவர் சும்மா திரிசங்க சொர்க்கத்தில் இருக்கிறாரு. ஆமாம், ஏன்டா பயிற்சி செய்ய சொல்கிற? விட்டுற வேண்டியது தானே. தமாசா இருக்குது. அவங்கள கூட போய் சண்டை போட்டுனுங்கிறது. உன் பக்கத்தில் ஒருத்தனையும் ஏமாற்றிங்கிறான், உன்னை உங்கள் அப்பனே திருநாங்கிறான். அப்படி தானே? உங்கள் அண்ணன் தம்பியில் எப்படிங்கிறான்? அவன் இப்போ 3வது எப்படி இருப்பான்? போன ஏற்றதே கூட்டுறான். என்ன கேட்டால் ஒரு ஐலவி சொல்கிறதுக்கு பேசு, இல்லை ஊரில் எத்தா சொல்லிக்கிறதுக்கு பேசு. சொம்மனா எதுக்கு இதை பற்றி பேசுகிறேன்? 3வது ஆள் பற்றி பேசுகிறியே, தப்பு இல்லையான்னு கேட்குறேன். 3வது ஆள் பற்றி 2 பேர் பேசுகிறீங்க, 3வது ஆளை பற்றி சரியா தப்பா? 3வது ஆளாக இருக்கக்கூடாது. சம்மந்தப்பட்டுறாருன்னா பேசு. அவர் சம்மந்தப்பட்டார், அவரை பற்றி. சம்மந்தப்படாத பற்றி பேசாத, அவசியம் இல்லையே, தேவையில்லைல்ல. சம்மந்தப்பட்டவங்கள கூட பேசு. அப்போ குற்றமற்றவராக நீங்கள் மாறுங்க. ஒரே வழி, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஈஸி. ஒருத்தர் குற்றமற்றவராக இருக்கணும்னா நான் நினைக்கணும், அவ்வளோதான். ஆடு நல்லா இருக்கணும், அப்போ வெட்டி சாப்பிட்றியா? ஆமாம், ஆடு நல்லா இருக்கணும்னு தான் வெட்டி சாப்பிட்றேன். ஏன்? அப்போ தான் ஆடு நிறைய உற்பத்தி ஆவாங்க. இந்த பூமியில் எப்போ ஆடு இருக்கா?
சாப்பிட்ற மனுஷங்கிற வரைக்கும் யாருமே சாப்பிட்லன்னா, இப்போது தென்னை மரத்தில் வண்டு ஒன்று வருது, அது எல்லாருக்கும் தீங்காகுது. என்ன பண்ணுவோம் நம்ம? தேடி போய் என்ன பண்ணுவோம்? அந்த இனமே வானா அப்படி தானே. நம்ம ரத்தத்துலேயே புற்று உண்டாக்குற வைரஸ் கிருமியெல்லாம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? தேடி போய் கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சை போய் என்ன பண்ணுறோம்? நம்ம சாவடிக்கிறோம். எதுக்கு? வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி குஷ்டரோகமே இல்லை. குஷ்டரோகத்தை உண்டாக்குற பூச்சியை சாவச்சிட்டோம். வானானா என்ன பண்ணிடுவான்? அப்போ ஒன்று வேணும்னா என்ன பண்ண? அப்போ ஆடு வேணும்னா என்ன பண்ணேன் நான்? சாப்பிட்ணும். மாடு வேணும்னா என்ன பண்ணேன் நான்? சாப்பிட்ணும். இப்போ குற்றம்னு ஒருத்தன் சொன்னானே, யாருக்கு என்ன பண்ணா? அது உனக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு குற்றம் அவனுக்கு, உனக்கா? ஒரு தவறு அவனுக்கு, எனக்கா? எனக்கு ஒரு 5 வருஷமாக புள்ள பொருளை எனக்கு நான் என்ன பண்ணுறேன்? வேறு யாரையோ ஒருத்தர் ட்ரை பண்ணுறேன் எனக்கு. அது உனக்கு தப்பாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் பிரச்சனையாக இது. பிரச்சனை யாருது? புள்ள யாருக்கு பொறுக்கல? எனக்கு தானே பிரச்சனை யாருது? நீ என்ன பார்த்து குற்றன்னு வர சொல்கிற? என் வழியை யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? அதனால் பித்தியார் உன்னை குற்றம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ குற்றவாளி ஆகிட்டியானா தப்பு இல்லையா? அதுவும் தண்டனை உண்டு. அடுத்தவங்க யார் உன்னை வரையறுக்கிறதுக்கு? நீ எப்படின்னு யார் டிசைட் பண்ணணும்? அதுக்கு தானே உனக்கு கடவுள் கொடுத்தான். நீ அப்பா சொன்ன மாதிரி அம்மா சொன்ன மாதிரி வாழ்கிறதுக்கு உனக்கு எது கண்ணு மூக்கு வாயெல்லாம்? அப்பா கண்ணிலே பார்த்துருக்க வேண்டியது தானே. நீ கண்ணை முடிக்க வேண்டியது தானே. அப்பா இப்போ என்ன இருக்குதுன்ட்டு ஏன் கேட்கல? உனக்கு ஏன் கண், உனக்கு ஏன் மூக்கு, உனக்கு ஏன் வாய், உனக்கு ஏன் பல்லு, உனக்கு ஏன் நாக்கு? அப்போ நீ வாழ்ட்டு தானே வந்துக்கிற. அவங்க ஒரு சந்தர்ப்பம், நன்றி சொல்லு. அவங்களுக்கு எதோ தேவையோ அதை செய். அடிமையாக இருக்கிறதுக்கு அப்போ இதுவும் தான் குற்றம் தான். மத அடிமையாகிறியே குற்றம் இல்லை. எவனோ சொன்னால் நான் ஆட்டி நிற்கிறிய. எப்போ நான் கேட்டேன் நீ எதுக்கு ஆட்டுறேன்னு? ஜாலியாகுது, தப்பு கிடையாது. அப்போ என்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணால் ஜாலியாகுது. நான் உனக்கு ஜாலியாகுது, எனக்கு தப்பாகுது. என்ன இப்போ அப்படி விட்டு போனோம். அப்போ தான் எப்படி இருப்பேன் நீ? குற்றமற்றவர். நான் செய்கிறதெல்லாம் சரி, மற்றவங்க அதை குற்றம் சொல்லக்கூடாதுன்றதே தப்பு தான். எனக்கு கமாண்ட் எழுதுகிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. டெலீட் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. எனக்கு என்ன, எல்லாருக்கும் என்ன இருக்குது? கமாண்ட் எழுதுகிற உரிமை இருக்குது. நான் வேணான்னு சொல்ல போகிறேன்? ஏன்டா கமாண்ட் எழுதுறீங்கன்னு கேட்க போகிறேன்? கமாண்ட் கூட எழுதுனா எப்படி தான் என் வீடியோ பார்த்துன்னு தெரியும். சில பேர் எதுவுமே பார்க்காம கமெண்ட் மட்டும் எழுட்டு போயிருப்பான். அதுவும் பயங்கர பில்லியண்டாக இருப்பான். நமக்கு தெரியாது. நமக்கு நல்லா இருந்தால் வச்சுக்கலாம், நல்லா இல்லைனா ஆர்ட்டு போடுறதுக்கான ஆப்ஷனும் டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் யார் குத்தி வச்சுக்கிறா? அதே யூடியூப் தானே குத்தி வச்சுக்குது. அது மாதிரி நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நீ எதை டெலீட் பண்ணணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? எதுக்கெல்லாம் ஆர்ட்டு கொடுக்கணுமோ ஆர்ட்டு கொடுக்க வேண்டிய வேலையும் நீங்கள் தான். உங்களுக்கு சரின்னு பட்டதை, நியாயம்னு பட்டதை, உண்மைன்னு பட்டதை, ஒத்துக்க முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். தப்பு இல்லையா? தப்பா ரைட்டா? அப்போ நீங்கள் குற்றமற்றவராக இருக்கணும்னா சுறுசுறுப்பாக இருக்கணும், உங்கள் காலத்தை மதிச்சிருக்கணும். அந்த குற்றமற்றமாக இருக்கிறதுக்கு தான் கல்வி. எதுக்கடா பாடத்திட்டங்கள்லாம் எதுக்கடா கல்வி நடத்திருக்கணும்னு கேட்டால், ஒரு மனிதனை குற்றமற்றவனாக வாழ வைக்கணும். செய்யலையே. குற்றவாளியெல்லாம் செஞ்சது தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை என்னவோ கர்மம் 3 எழுதி வச்சுறான். தீண்டாமைன்னா என்னன்னு எனக்கு தெரிய வைக்கிறானே. அது இல்லை நான் தெரிஞ்சுப்பேன் தீண்டாமைன்னு ஒன்று தெரியும். அப்போ தெரிய வைக்கிறதே குற்றம் இல்லையா? தீண்டாமைன்னு ஒன்று இருக்குதா? முதல்ல ஜாதின்னு ஒன்று இருக்குதா? ஒழிக்கலான்றான். இல்லாத எப்படி ஒழிப்பானுங்க? ஜாதி இல்லை, ஒழிக்க முடியும்? இன்னும் புரிஞ்சுக்காமல் பேசிங்கிறான். அப்போ இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நான் இல்லைன்னு புரிஞ்சுன்னா ஏதோ ஒரு பேர், அவள் தானே. ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. எல்லா குரூப் ஆஃப் பீப்புளும் குரூப்பாக இருக்கிறாங்களா என்ன? யாருன்னா குரூப்பாக இருக்கிறீங்க? நாங்கள்லாம் அப்படியோ யாதவால்ஸ் எல்லாம் அப்படியே சொன்னோம். ஒரு நாய் நாம வச்சுன்னு சொல்லுங்கிறான். பெல் வச்சு பால் ஊற்றுருவானா இடைய யாதவால்ஸ். அவன் இல்லையா? ஆமா ஒன்னா இல்லையா? குலத்தெல்லாம் ஓய்ச்சிட்டானாம்மா. ஓய்ச்சிட்டுமா நம்ம ஒன்றா அந்த ஆங்கர் கேட்குறாரு. அப்போ எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டாங்க. நான் கம்முனுக்குறான். குலத்துக்கு எதுடா தொழில்? தேவையில்லையே. யார் எந்த வேலையை செய்யலாம்? யாருன்னா செய்யலாம், அப்படி தானே. அதனால் இதெல்லாம் கிடையாது. எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பூனல் சோப்பு போட்டு கழுவ வேண்டியது யார்? அப்போ ஒரு வண்ணம் தானே. நூலுக்கு துணி போட்டால் தான் யார் தான்? சூத்த கழுவுனா யார்? அவர் சூத்தியே கழுவாதவன் தான் யார் கிடையாது? தோட்டி கிடையாது. சூத்து கழுவாதவனா நீ? அம்மா உன்னை விட தோட்டி அவனா இல்லையா? ஜாதியில் மட்டம்லாம் இங்கே அவனும் கிடையாது. மனிதன் மட்டமாக ஆகிட்டான். ஜாதியில் மட்டமாக வருதுனே சொல்லவே முடியாது. சொல்கிறவன் முட்டாள், கேட்குறவன் அதை விட முட்டாள். அதை ஒத்துக்கிறவங்க வராமரு அவன் அதிபயங்கர முட்டாள். ஒத்துக்கிறானே அவன் தான் அதிபயங்கரமான முட்டாள். கடவுள் அவனுக்கு தான் தண்டனை கொடுப்பார். அதனால தான் அவன் செருப்பு இல்லாமல் திரியணும்.
ஏனால் செருப்பிடாமல் தெரிஞ்சான் அவன்? ஒத்துக்கிறதுனால. அப்போ சொன்னவனுக்கும் கேட்டவனுக்கும் பிரச்சனை கூடாது. ஒத்துணும் நடைமுறை பத்திரிய உனக்கு தண்டனை உண்டா இல்லையா? கடவுள் சமூகத்தில் தண்டனை உண்டு. வாழலைன்னா யார் தப்பு? பணம் ஒரு பேப்பர் ஆகிடும். யார் பணத்தை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு தான் அது பணம். இல்லைன்னா அது என்ன? அது வெறும் காகிதம், இல்லைன்னா நம்பரு. பேங்க்கில் நம்பராக இருக்கும். ஒரு ஏதோ செயினோ மோக்கியோ கம்பளோ ஏதோ ஒரு கரும்பத்தையோ வாங்கி லாக்கரில் வச்சிட்டேன்னா அதை என்ன பண்ணிக்கிற? அவமானப்படுத்திக்கிற. வாரத்துக்கு ஒன்று எடுத்து போட்டேன்னா அப்போ தான் அதுக்கு மரியாதை. இல்லைண்ணா மாட்டின்னு வந்து அது வர பிடிக்க மாட்டேங்குது. அது இவ்வளோ வயசாகிட்டு பேர் கூட இப்படி இது. இது ஏன் உடம்பு நான் என்ன பண்ணுவேன்? நான் அதானே போட்டுப்பேன். உனக்குன்னா மயிறு வயசாகிருந்து என் உடம்புக்கு உனக்குன்னா வயசானா போடக்கூடாது, வயசானா ஜோட்டி போட்டுக்கூடாது, முந்தானை பின்னாடி விடக்கூடாது. யார் சொன்னது? நீ ஏன் அதை பார்த்துனுக்குற? அது அவன் வேலை. இது மாமியார் மருமக பிரச்சனைகள்லாம் இதுக்கெல்லாம் தண்டனை உண்டு. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பார், இல்லைன்னா பார்க்காத. முதல்ல யாரை கவனி? உன்னை கவனிக்காததே குற்றம், உன்னை மதிக்காதது மிகப்பெரிய குற்றம். ஸோ உன்னை யார் மதிக்கினா? நீ தான் முதல்ல மதி. இல்லைன்னா சாவுவேன். மச்சனா ஆகுவேன், சமாதி சாதிப்பேன். இது போலீஸ்கிட்ட போய் உன் ஜாதிக்காரன் சொல்லி நீ வெளியே வர மாதிரி அங்கே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. வாய்ப்பே இல்லை, கடவுள்கிட்ட வாய்ப்பு இல்லை. அவர் அப்படியே ரொம்ப இரக்கமானவர். சுக்லாம் விஷ்ணு சசிவனம் சசுபுஜம் பிரசன்னவதனம் தாயத்தின் பெல் வச்சு அவங்க என்ன போய் பூணூல் போட்டால் 100 ரூபா போட்டால் நம்ம வசதி ஆகிடும்னு நினச்சேன்னா உன்னை விட கேடு கட்ட சேர்ந்து இல்லவே இல்லை. நீ மனுஷனாக போகிறதே வேஸ்ட்டு. நீ அப்போ நரகத்தில் இருக்கிறதுக்கு வந்திருப்ப. இந்த பூமியில் வாழ்கிறவங்களில் நிறைய பேர் நரகத்தில் வந்திருப்பாங்க. நீங்கள் உசாராக நீ இவன் நரகவாசியா சொர்க்கவாசியா? சொர்க்கவாசி சொன்னதை செய்வான், நரகவாசி சொன்னதை செய்யவே மாட்டான். அப்போ கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஒரு நரகவாசி நம்மக்கிட்ட வந்துட்டார், என்ன பண்ணுறது? அவன் சொர்க்கத்தெல்லாம் கூப்பிட்டு வருவான் நினைக்கிறீங்க? ஏன் வர முடியும்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. அதனால் கடவுள்கிட்ட போய் நீங்கள் குற்றமாளி என்னன்னா அங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஒன்று நெல் போட்டால் நெல் வரும், சுரக்காய் போட்டால் சுரக்காய் வரும், பசி எடுக்கும், வயசாகும், செத்துருவேன். 400 ரூபா சார் உன்னையே நினச்சிருந்தேன். யாரை? கடவுளே. உட்காந்தா முருகா, ஏந்தா முருகா, பேண்டா முருகா, சாப்பிட்டா முருகா, நின்னா முருகான்னு சொன்னேன். முருகா என்னை காப்பாற்றுன்னா நான் என்னை காப்பாற்றுறதுக்கே முடியாமல் நான் என்ன பண்ணுகிறேன்? கஷ்டப்பட்டுனுக்கிறேன். நானே என்ன பண்ணுகிறேன்? ஊராக சுற்றி மலை மேலே ஏறி உட்காந்துக்கிறேன். எவனோ எப்போனா வந்துட்டு போகிறான்ட்டு ஊட்டி விட்டுலான்னு என்ன பண்ணுகிறேன்? நானே குண்டு மேலே நின்றுன்னு ரெடியாக காத்துனுக்கிறேன். நம்ம குண்டு தூரம் ஏன்டா குமரம் உட்காந்துக்கிறான்னாக்கா பாதுகாப்பு கத்தி தான். அப்படி தானே? யாருன்னா மேலேருந்து வந்தால் என்ன பண்ணலாம்? இந்த பயந்து நம்ம மேலே போய் உட்காந்துப்போம். எதுக்கு பயந்த? மேலே தானே போயிடணும். அதிகபட்சமாக பிரச்சனை வாழ்க்கையில் சமூக பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா எங்கே போவான்? தூக்கு போடுவேன். மேலே எங்கேயும் இருக்குது, நம்ம அங்கே போனால் அங்கே செம்மாடி வச்சு திரும்ப தத்துவோம். எல்லாம் கர்மம் இங்கே தான் இருக்குது. நல்ல சந்தர்ப்பம் மனுஷனானது குற்றமற்றவராக அவங்க நான் சொல்லித்தரது குற்றமற்ற வாழ்க்கிறதுக்கான ஒரு கல்வி. பச்சை என்ன ஆகலாம்? குற்றமற்றவராக வாழலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.